நாமத்தில் அன்புடன் இந்த காலத்தில் 2ஆம் ஞாயிறுக்கு வரவேற்கிறோம். ஆரம்ப வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். ஜெப புஸ்தகத்தில் 3ஆம் பக்கம். ஜெப புஸ்தகத்தில் 3ஆம் பக்கம். நாம் யாருமாக சேர்ந்து ஜெபிப்போமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாருமாக சேர்ந்து எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற பிரபலமுள்ள தேவனே, நாங்கள் தேவத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முதலாமத்தை நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் நினைத்தோம். முதுபஸ்து ஆயின் தேவதலாக எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியவர்களும். ஆமென். கீழ்ப்பகுதி. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கவும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கவும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். தொடர்ந்து ஜெபத்தின் 4ஆம் பக்கத்தில் உள்ள கீழ்ப்பகுதி பரிசுத்த கடவுளே என்ற பக்கத்தை 3 முறை நாம் வாசிப்போம். பரிசுத்த கடவுளே என்ற பகுதியை 3 முறை நாம் வாசிப்போம். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நிச்சயமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் நிச்சயம் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நிச்சயமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நிச்சயமானவரே எங்களுக்கு இறங்கும். சுருக்க ஜெபம். கைப்பிரிதியுள்ள சுருக்க ஜெபம் நாம் சேர்ந்து ஜெயிப்போமாக. முதல் பகுதி சாம்பபதற்கு உள்ளது, 2வது பகுதி 2 காலத்துக்கு உள்ளது. 2 ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வளமுள்ள நித்திய பராபரணி, தேவரீ சிஷ்யர்களில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவத்தின் மித்தம் மனசாப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர்கள். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்வாகத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவரீட்டில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட பொய்யான இதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். 2 காலத்தில் 2ஆம் ஞாயிற்றுடைய சுருக்க ஜெபம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் சுத்த இதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாகிய உம்மை பின்பற்றி நடக்கவும் உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு கிருபை தந்துட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து 10 கட்டளை ஜெப புஸ்தகத்தில் 27ஆம் பக்கம். 27ஆம் பக்கம் 10 கட்டளை நாம் ஜெயிப்போமாக. நாம் ஜெபம் செய்வோம். சபை அமரலாம், உலகப்படிடலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதாவது: நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் கூர்ந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி கை கொள்கிறவர்களோ பாக்கியவான்கள். ஆகவே கடவுள் தமது ஜனத்துக்கு கொடுத்த கட்டளைகளை கேட்டு அவற்றை இருதயத்தில் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உனக்கு எவ்விதமான விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம். கடவுள் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ பக்தி வினயத்தோடு ஆராதிப்பாயாக. நீ ஆண்டுடைய நாளை நினைவு கூர்ந்து அதை பரிசுத்தமாய் ஆச்சரிப்பாயாக. கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்தார். பூமிக்குரியல் அல்ல, மேலானவர்களே நாடுங்கள்.
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கடவுளுடைய பணிவிடைக்கார ஜீவியுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதர ஐக்கியத்தை விரும்புங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக. உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக கோபத்தை வளர்க்காதிருப்பாயாக. தீமையை நன்மையினால் வெல்லு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அறியுங்கள். களவு செய்யாதிருப்பாயாக. நீங்கள் நேர்மையுடன் வேலை செய்து தேவைப்படுகிறவர்களுக்கு உதவுங்கள். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாவரும் உண்மையை பேசக்கடவர். பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். உன்னைப் போல் உன் சகோதரனை நேசி, அதுவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதாகும். இப்போது வேத பாடங்கள் வாசிக்கப்படும். Today's first reading is taken from book of Genesis, chapter 12, verse 1 to 4. Genesis, chapter 12, verse 1 to 4. The Lord had said to Abraham, "Go from your country, your people, and your father's household to the land I will show you. I will make you into a great nation, and I will bless you. I will make your name great, and you will be a blessing. I will bless those who will bless you, and whoever curses you I will curse. And all peoples on earth will be blessed through you." So Abraham went as the Lord had told him, and Lot went with him. Abraham was 75 years old when he set out from Haran. இது கர்த்தருடைய வார்த்தை. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 121 சங்கீதம், ஒன்றிலிருந்து முடியும் வரை இதை நாம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும், பருவந்தருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாடப்பட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, இப்பொழுதும் எப்போதுமான சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். சமயர் அமரவும் இது 2ஆம் வேத பாடம் வாசிக்கப்படும். 2ஆம் வேத பாடம் வாசிக்கப்படும். Today's second reading is taken from the book of Romans chapter 4, verses 1 to 5, continued by 13 to 17. Romans chapter 4, verse 1 to 5, continued by 13 to 17. What then shall we say that Abraham, our forefather according to the flesh, discovered in this matter? If in fact Abraham was justified by works, he had something to boast about, but not before God. What does Scripture say? Abraham believed God, and it was credited to him as righteousness. Now to the one who works, wages are not credited as gift, but as an obligation. However, to the one who does not work but trusts God, who
who justifies the ungodly, their faith is credited as righteousness. Verse 13. It was not through the law that Abraham and his offspring received the promise that he would be the heir of the world, but through the righteousness that comes by faith. For if those who depend on the law are heirs, faith means nothing, and the promise is worthless. Because the law brings wrath, and where there is no law, there is no transgression. Therefore the promise comes by faith, so that it may be by grace and may be guaranteed to all Abraham's offspring, not only to those who are of the law, but also to those who have the faith of Abraham. He is the father of us all. As it is written, I have made you a father of many nations. He is our father in the sight of God, in whom he believed. God who gives life to the dead and calls into being things that are not. தேவனுடைய வார்த்தை. இப்பொழுது துதி பாடல் நடைபெறும். கர்த்தரை துதிப்போமா. நம் தேவனை நோக்கி பார்ப்போம். நம் இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். நம் ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவர். நம் உள்ளத்தின் தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஆண்டவர் நமக்கு பெரிய காரியம் செய்திருக்கிறார். நம் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர். அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும். பருவநிலைக்கு நேராக என் கண்களை எடுக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும். அப்பா, சங்கீதக்காரன் சின்னவரமா பிரகாரமாய் நாங்களும் சொல்லுகிறோம், எங்களோடு இருக்கிறவர். ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் அசுவாடுகிற எங்கள் ஆண்டவர் எங்களை தொடும்படியாய், எங்களை ஆட்கொள்ளும்படியாய் இடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். ஜெப பாடலாம், இந்த பாடலை பாடுவோம். ஆவியானவரே, நண்பு நேசரே, நீங்க வழிநடத்துங்கப்பா. இந்த தேவனை நோக்கி பார்ப்போம். Ah
ஆமாண்டவரே எங்களோடு இருக்கிறவர் நீர் கற்றுக் கொடுப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி ஆண்டவரை, எங்களை ஜெபிக்க வைப்பதற்காக நன்றி. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்களை மறவாமல் நினைக்கிறவரே, எப்பொழுது நினைவு கூறுகிறவரே என்னை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நம் ஆண்டவரும் மறவாமல் நினைக்கிறவர், ஆபராமல் நினைத்த ஆண்டவர், ஆவரம் அழைத்த ஆண்டவர் நம்மையும் அழைத்து பயன்படுத்துகிறார். தேவனை நோக்கி பார்ப்போம். Amen.
ஆமாண்டவரே, கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை எப்பொழுதும் மறக்காதவர், எப்பொழுதும் நினைவு கூறுகிற தெய்வம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தள்ளாடு நிறையெல்லாம் நீங்கள் தூக்கி பிடித்தீரே, எங்கள் கூடவே இருந்த வழிநடத்தில் தடைகளை அகற்றி போட்டீரே அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். உமக்கே எல்லா துதி கடமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமானது செய்ய என்னை கற்றுக் கொடுப்பீராக. எங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவர், எங்களை ரட்சித்த ஆண்டவர், எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி எங்கள் கையில் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தான் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தான் தெய்வமே.
தெய்வமே தேற்றும் தெய்வமே துணையாளரே மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. ஆமாண்டவரே, ஏக்கமெல்லாம் நீங்க தான், நீங்கள் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்துகிறவரையே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீயே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கியே அப்பா நாங்கள் கைகளை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியம் செய்கிற ஆண்டவர், நீர் உங்கள் அன்பால் நிரப்புகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையும் அன்பாயிலே அரவணைக்கிறீர். கருணை நேசரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. வெக்கப்பட்டு போகாதபடி செய்வான் செவிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற ஒவ்வொரு வாய்களையும் நிரப்புவீராக. வாயிலை திறந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் கிரைசியமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொரு மேலும் இரவுகளாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கேட்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீ பெரிய காரியம் செய்கிற ஆண்டவர். அப்பாவை ஆராதிக்கிற பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பை நாங்கள் அப்பா நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்பா. ஆலயம் நிரப்புவதற்காக நன்றி, எங்களை ஆஸ்வதிப்பதற்காக நன்றி, எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. கைகளை கட்டதி, கைகளை தண்ணி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம் அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பைகளை காட்டுவதற்காக நன்றி, எங்களை திறந்து கொண்டதற்காக நன்றி. எங்களுக்காய் மறித்து உயிர்த்தெழுந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி. வாயில் இருவாயை தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஓ உயர்ந்தவரே உயர்ந்தவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. மிக பிரியமான செயல் தொடர்ந்து கற்றுக் கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பாவே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமான செய்ய எனக்கு தொடர்ந்து கற்றுத்தாங்க அப்பா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், பெரிய காரியம் செய்கிறவர், நீங்க உயர்ந்தவர் அப்பா. நன்றி. எங்களை உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களை பேசுவீராக அப்பா. எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் இருதயங்களை தொடர்ந்து நிரப்புவீராக. ஹல்லேலூயா. எங்களை பாத்திரங்கள் தொடர்ந்து நிரம்பி வடியட்டும். ஹல்லேலூயா. நிரப்புகிறவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே, எங்களை தொடர்ந்து பேசுவீராக. சத்தம் நாங்கள் கேட்க வேண்டும் அப்பா. உங்களுடைய தரிசனங்களை பார்க்க வேண்டும், சொப்பனங்களை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிறவரே உமக்கு நன்றி. கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடர்ந்து ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொரு உள்ளங்களையும் அப்பா தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. நாங்கள் வந்திருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறீர். எங்களை நிரப்புவீராக. ஒரு வார்த்தை கொடுப்பீராக. ஒரு அற்புதங்கள் அடையாளங்களை செய்வீராக அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியம் செய்கிறீர், அதற்காக நன்றி. எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். முற்றுவன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென்.
சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும். சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷம் பாகம் பரிசுத்த யோவான் எழுந்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 17 வரை எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கிறிஸ்துவுக்கே. The continuation of the gospel according to Saint John chapter 3 beginning from verse 1. பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் உயிர் உயர்ந்தாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிறக்கக்கூடுமோ என்றான். வசனம் 5. இயேசு பிரயுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயினும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போவது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்த எவனோ அவனோ அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறவைகளை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? வசனம் 13. பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருக்கிறவமான மனுஷகுமாரனை இல்லாமல்
பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தையர்களை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்பதே இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு துதி உண்டாவதாக. சபையாமர்கள் ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, எங்களோடு பேசுகிற ஆண்டவர், அப்போ வார்த்தை கூட எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர், இப்படி சத்திய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் வேதத்தை நாங்கள் வாசித்த ஒவ்வொரு பாடங்களும் அப்பா எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் இப்படி வார்த்தை மூலியமாக எங்களை பேசி எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர், வார்த்தையானது எங்களுக்குள் வேறு கொண்டு வளர்ந்து கனி கொடுக்க ஆவியினர் தொடர்ந்து கிரியை செய்யும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் 2 நாட்கள் இருக்கிறோம். 2 நாட்கள் என்று சொல்லும் பொழுது நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாய் இருக்கிறது, நம்மை ஆராய்ந்து பார்க்கிற நாட்களாய் இருக்கிறது. ஒருவேளை நம்ம பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்ம மற்றவர்களை ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஒருவேளை பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அல்லது பாவ காரியங்கள் செய்திருப்போமானால் இந்த நாள் விசேஷமாக நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை இந்த நாள் மட்டும் 10 வாழணும் அப்படின்னு இல்லை, இந்த நாளில் ஆராய்ந்து பார்த்து நம் வாழ்க்கையை மாற்றி தொடர்ந்து வருடம் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்று வாசித்த பாடத்திலிருந்து ஒரு ஆண்டோடு நடக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது, விசுவாசத்தில் நடப்பது எப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்துக்கு நடக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கால் டு வாக் பை ஃபெய்த். அப்படின்னா விசுவாசத்தில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா கிறிஸ்தவ பேர் வச்சுட்டாங்க அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டோம் அல்லது அழகான ஒரு குடும்பம், அழகான ஒரு சர்ச், அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது போதும் என்று நாம் நிறுத்தி விடாமல் விசுவாசத்தில் எப்படி நடப்பது, விசுவாசிக்கிறோமா அல்லது பயத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு எப்படி வருது. பயமுள்ள வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கலாம், ஆண்டு தூரமா இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டு அழைக்கும் பொழுது ஒரு புதிய பிறப்புக்கு, ஒரு நியூ பர்த், ஒரு புதிய மறுபடியும் பிறந்து ஆண்டோடு நடக்கிற வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள் நம்ம வாழும் பொழுது இந்த உலகம் அந்நாளையும் செய்தி பார்த்தோமா நமக்கு பயம் வந்துடும். அந்த அளவுக்கு குண்டு மேல குண்டு போடுறாங்க, அப்புறம் பிரச்சனை மேல பிரச்சனை வருகிறது, மலேசியாவிலும் பிரச்சனை இருக்கு, வெளியூர்லும் பிரச்சனை இருக்கு. எப்ப மத கலவரம் வந்துருமோ அப்படின்னு பயம் வருகிறது. அதற்காக தலைவர்கள் அழகா பேசுறாங்க, பேசி எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படி என்று. இப்ப நடந்ததுக்கு போது வெளியூர் பார்க்கும் பொழுது அங்கேயும் பிரச்சனையா இருக்கிறது. அப்பனா ஒவ்வொரு இடங்களில் பார்க்கும் பொழுது ஒரு உறுதியற்ற ஒரு நிலை, அன்சர்டனிட்டி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எப்ப நம்ம ஊருக்கு கொண்டு வந்துருமோ அப்படி பயமா இருக்கு. அந்த அளவுக்கு உறுதியற்ற ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் இது நடக்கும் என்று சொல்லப்பட்டது. இது நடக்கும், இது மாதிரி பயங்கள் வரும், இந்த மாதிரி ராஜ்யத்துக்கு ராஜ்யங்கள், ராஜாக்கள் ராஜாக்கள், தேச இதான் எழும்பும் அப்படி என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்ற நாட்கள் ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு நாட்களா இருக்கிறது. ரொம்ப சீரியஸா நம்ம உட்காந்து யோசிக்கணும். விளாண்டுகிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. நம்ம டிக்டாக் பார்த்துட்டு இருப்போம், நம்ம ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருப்போம், நாங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அதிகமாக ஜபிக்க ஆரம்பிக்கணும், அதிகமாக வேத வாசிக்க ஆரம்பிக்கணும், அதிகமாக தேவனை தேட ஆரம்பிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அப்பனா இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த நாட்கள்ல நம்முடைய பொருளாதாரமும் மாறிக்கொண்டே வருகிறது, விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. ஒரு நாள் வரும் பொழுது மனசை சாப்பிட ஆரம்பிச்சிருவான், அந்த மாதிரி நிலைமையும் வரும் என்று வேதத்தில் படிக்கிறோம். பஞ்சங்கள் வர ஆரம்பிக்கும், உடல் நலங்கள், அச்சங்கள், வைரஸ் மேல வைரஸ், புது வைரஸ், புது காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய விதமான குழப்பங்கள், நிறைய விதமான மாற்றங்கள், நம்ம தவிர்க்க முடியாத ஒரு காரியம் சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இன்று ஆண்டவர் இந்த வாசித்த பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? முதலாவதாக ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஒரு ஆபிரகாமின் அழைப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சங்கீதம் 121 நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம். நம்ம என்கிற சங்கீதம்
லெந்து நாட்களில் இதை நாம் படித்திருக்கிறோம். ரோமன் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சில காரியங்களை போதிக்கிறாரு. இயேசுவான நிக்கதேமுக்கு சில காரியங்களை இதை போதிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் இந்த பாடத்தில் இருக்கிறது. பயத்திலிருந்து விசுவாசத்துக்கு செல்ல நம்ம என்ன செய்யணும்? பயம் இருக்கு, யாரும் என்ன சொல்ல முடியாது. எல்லா வித பயங்கள், விதமான பயங்கள் இருக்கிறது. எவ்வளவுதான் ஆண்டுகள் இருந்தாலும் ஆண்டுக்குன்னு வாழ்வதற்கே பயமா இருக்கு. ஆண்டுக்குன்னு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பயப்படுறாங்க, ஆண்டுகிட்ட வர்றதுக்கும் பயப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய பயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் பயத்தை விட்டுட்டு விசுவாசத்துல எப்படி நடப்பது, விசுவாசத்துல செல்ல மனிதனால முடியுமா முடியாதா, விசுவாசினால முடியுமா முடியாதா என்னங்க பார்க்கிறோம். முதலாவதாக ஆபிரகாம் வாழ்க்கை நீங்க படித்திருக்கிறானால் ஆபிரகாம் ரொம்ப ஒரு ஆண்டு அறியாத வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் அப்பா விக்கிரகங்கள்லாம் செய்கிறவர், தேராகு அவரு விக்கிரகங்கள் செய்கிறவர். மெசபத்தோமியா இந்த மாதிரி ஊர்ல, அந்த ஊர் ஆரான்லாம் அந்த இடத்துல தான் இருக்கு, அந்த இடத்துல இருந்தவர். அப்ப அங்கிருந்து ஆண்டவர் அழைத்து சொல்றாரு, நீ இந்த இடத்த உன் ஊரை விட்டு, அப்படின்னா ஊரை விட்டுட்டு நீ ஆரானுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு தூரமான ஒரு பிரயாணம், அவ்வளோ ஒரு சொந்த வாழ்க்கை, குடும்பம், சொத்து சுகம், ராஜாவை போல வாழ்ந்தவர், நல்ல சொத்து சுகத்தோடு வாழ்ந்தவர். ஆண்டு சார் விசுவாசத்து நிமித்தம் நீ வெளியே போ அப்படின்னு அனுப்புறாரு. நீ யோசிச்சு பாருங்க, உங்க சொந்த ஊரை விட்டு உங்களுக்கு சொத்து சுகம், தோட்டம் துறவு, நஞ்ச குஞ்செல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போங்க அப்படி சொன்னா நீங்க போவீங்களா? ஒரு விசுவாசம், அவ்வளோ பெரிய விசுவாசம். ஆபிரகாம் முத அறிந்து கொண்ட ஆண்டவர், ஆண்டவர் அழைத்து பேசுறாரு. வாழ்க்கையில அவர் அறிந்து கொண்ட பிற்பாடு இவர் சர்வ வல்லவர், எல்ஷடாய் அப்படியே முத சொன்னவர் அவர் தான். இவர் சர்வ வல்லவர் அப்படின்னு அறிந்து கொண்டாரு. அதுதான் நீங்க பவுல் சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவன் நீதியாக எண்ணப்பட்டது. ஜஸ்டிபிகேஷன் பை ஃபேத். இது பெரிய வார்த்தை. இன்னைக்கு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் தெரிந்து கொண்டாராம், விசுவாசத்தை தான் ஆண்டவர் அழைக்கிறாராம், விசுவாசத்தை தான் ஆபிரகாமா மாத்துறாரு. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல, ஆபிரகாமா இருந்த நேரத்திலே ஆண்டவர் அழைத்து ஆபிரகாமை ஆண்டவர் பயன்படுத்துறார் என்று பார்க்கிறோம். தூர தேசத்துக்கு போ, உன் சொந்தக்காரெல்லாம் விட்டு நீங்க போ அப்படின்னு சொல்றாரு. ஒரு சுகமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, எல்லாமே பழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், எல்லாமே இருந்த ஒரு இடத்துல இருந்து வெளியூருக்கு போவது சொல்வது விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. இன்னைக்கு இந்த நாட்கள் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். இன்னைக்கு விசுவாசத்தில் நம்ம எப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ ஆஸ்வதமாய் இருப்பாய். யாரெல்லாம் நீ ஆஸ்வதிக்கிறியோ அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க, யாரெல்லாம் சபிக்கிறீரோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. விசுவாசம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு மட்டுமல்ல, ஆஸ்வதமாக இருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆசீர்வாதமாக விசுவாச நிமித்தம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்று நமக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் இதில் என்றால், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை தேடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன தேடுறாங்கன்னா, நான் முன்னேறணும் அப்படின்னு தேடுறாங்க. நான் முன்னேறினா போதும், நான் ப்ரோக்ரஸ் பண்ணணும், நான் மேல வரணும் அப்படி யோசிக்கிறோம். ஆனா தேவன் என்ன செய்யறாரு, அவர் திட்டத்தை நமக்கு கொடுக்கிறார். நான் உன்னை உயர்த்துறேன், நான் உனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதை எப்படி செய்வேன்னு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீங்க சொந்த பலனால் அல்ல, கிரியினால் நம்ம நீதிமணக்கப்படல, விசுவாசத்தில் நீதிமணக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த கிரியினால் நம்ம வேலை வரல, நம்ம தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஒண்ணுமே செய்யாத பொழுதே ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாம் அழைத்து ஆபிரகாம் பயன்படுத்தினார். இன்னைக்கு தேவனுடைய திட்டத்தை நம்ம மறக்காதபடிக்கு தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் இதை கேட்கணும். ஒவ்வொரு முறையும் கேளுங்க, ஆண்டவரை என் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறீங்க, என்ன செய்ய நான் விரும்புறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் வழிநடத்துவார். சங்கீதம் 121 நமக்கு பரிச்சயமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் படிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவியாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மை காத்துக் கொள்கிற ஆண்டவர். நம்முடைய உதவி தேவனிடத்திலிருந்து வருகிறது. எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருகிறதோ, ஃபியர் வருகிறதோ, ஆண்டு நோக்கி பாருங்க. இந்த உலகத்தையே படைத்தவர் அவர் தான். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த உலகம் எனக்கு உதவி செய்யாம போகலாம், இந்த உலகத்துல பணமோ இல்ல அரசாங்கமோ இல்ல மருத்துவர்களோ எனக்கு உதவி செய்யாம போகலாம், என்னை கைவிடலாம். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். உண்மையான உதவி தேவனிடத்தில் தான் வரும். உண்மையா நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். அதனால நம்முடைய ஹெல்ப், நம்முடைய உதவியெல்லாம் அவர்கிட்ட வரும் பொழுது அவர் நோக்கி பார்க்கணும். சுற்றி இருக்கிற பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க. ஆண்டு நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம பலன் அடைவோம். அவனா சிவாராம் நம்மை வாட்ச் பண்ணுகிறவர், வாட்ச் ஓவர் அப்படி வார்த்தை நம்மை சுற்றி பாதுகாத்துக் கொள்கிறவர், நம்மை காக்கிறவர். அவர் தூங்க மாட்டாரு,
அவர் வந்து அயர்ந்து போவதில்லை அப்படி வேதத்தை வாசிக்கிறோம். ஒருபோதும் சோர்வடைய மாட்டாரு. அவர் எப்பொழுதுமே விழித்திருந்து அவருடைய குழந்தைகள், அவருடைய பிள்ளைகளை அவர் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம தூங்கலாம், ஆண்டவர் தூங்க மாட்டார். தேவன் விழித்திருக்கிறதுனால நாம் அமைதியாக இருக்கலாம். அவர் தூங்கவே இல்லை அப்படின்னா நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அமைதியா தூங்கணும். நமக்குள்ள ஒரு பீஸ் வரணும். என்னை பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் நடத்துகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்ன வேணா நடந்தாலும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் சொல்லும் பொழுது அந்த பயங்கள் வரவே கூடாது. அந்த பயத்திலையும் ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கணும். தூங்கும் பொழுதும் நிம்மதியா தூங்கணும். சில பேர் தூங்கவே மாட்டுறாங்க, ஏன்னா பயம் வந்துடுது. தூங்கினாலும் பயம் வந்துடுது. அப்படியே தூங்கினாலும் சங்கீதம் படிக்கிறோம், நான் தூங்கும் பொழுது என் கனவுல இருக்கிற தொல்லைகளை என்னை வந்து சொப்பனங்கள் என்னை வந்து கஷ்டப்படுத்துதான், கனவுகள் என்னை கஷ்டப்படுத்துது. கண்ணை மூடுனா பல விதமான யோசனை வந்துடுது, பயங்கள் வந்துடுது. அதனால கெட்ட கனவு வரதுனால தூங்குறதும் கஷ்டப்படுறாங்க, இடையில எழுந்திடுறாங்க. சூட்ல எழுந்திருக்கிறது வேற, சூடா இருக்கு பந்திங்க எழுந்திருக்கிறது வேற. இது வந்து சூட்ல எழுந்திருக்கிறது இல்ல, பயத்துல எழுந்திருக்கிறது. ஒரு பயம் வந்துடுது, ஒரு விதமான திகில் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி என்சைட்டி மாதிரி, ஒரு விதமான கவலைகள் கலந்து, சோகம் கவலை பயம் எல்லாம் கலந்து வர்றது, அப்படி ஒரு நிலைமை வந்துடுது. இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துட்டு சந்தோஷமாய் நீங்க வாழுங்க. ஆண்டவரை நம்பி வாழ வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ரோமர் 4ஆம் அதிகாரம் வாசித்த பாடம், பவுல் ஒரு பெரிய ரகசியத்தை இந்த ரோமர் முழுதும் படிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு நிறைய காரியங்கள் குறித்து அவர் அங்க பேசுறாரு, ஆகிய பண்றாரு. அதுல ஒண்ணு அவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், கிரியினால் அல்ல என்று சொல்றாரு. வசனம் 4 கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவி நீதிமானாக்கிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆனால் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். கிரியினால் நம்ம ஏற்றுக்கொள்ளல, நம்ம நல்லவங்க நல்ல காரியம் செஞ்சோம் அப்புறம் ஏற்றுக்கொள்ளல. ஆண்டு நம்ம விசுவாசித்தோம், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீங்க அவங்க உங்க ஃபெய்த் இருக்குல்ல, அது ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு விசுவாசம். இந்த உலகத்திலேயே ரொம்ப விலையேறப்பட்டது அப்படி கேட்டீங்கன்னா நம்ம விசுவாசம் விலையேறப்பட்டது. விலையேறப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் அவரை அழகாக வணைந்து அழகாக அவர் பலப்படுத்துகிறார். இந்த விசுவாசம் மட்டும்தான் உலகத்திலே பெருசு. உலகத்திலே உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும் அப்படின்னா உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு யோவான் வாசிக்கிறோம். உங்களுக்கு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தையே ஜெயிக்க முடியும்னா நம்ம விசுவாசம் தான். அப்ப நினைச்சு பாருங்க, இந்த விசுவாசத்துக்காக நான் என்ன செய்யணும், இந்த ஃபேத்துக்காக நம்ம என்ன செய்யணும், நான் எவ்வளவு எஃபர்ட் போடுறேன், என்னுடைய விசுவாசம் பலம் அடைவதற்கு நான் என்ன செய்யறேன், என் விசுவாசத்தை நான் எப்படி ஆராய்ந்து பார்க்கிறேன், ஆண்டவருக்கு விசுவாசத்தை நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறோம். அதனால ஒவ்வொரு சண்டே வரும் பொழுதும் இந்த நிசாயா விசுவாச பிரமாணத்தை வாசிக்கிறோம். ஏன் வாசிக்கிறோம்? விசுவாச பிரமாணம். இது விசுவாச நைசிங் கிரீட், ஒரு கிரீட். அப்புறம் என் விசுவாசம் இதுதான், நான் உண்மையா இந்த ஆண்டரை விசுவாசிக்கிறேன், உண்மையா இந்த இயேசு விசுவாசிக்கிறேன், உண்மையா பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இது அப்படி விசுவாசம். இதை விட்டுறவே கூடாது. இந்த விசுவாசத்தை உறுதியா நம்ம பிடித்துக் கொள்ளணும் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவன் நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஒண்ணுமே எல்லாம் விசுவாசித்தாரு. ஏன் இன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசம் சொல்றோம் அப்படின்னா அவ்வளோ விசுவாசம். ஒண்ணுமே பார்க்காம விசுவாசிக்கிறது ஏன்னா அது ஆபிரகாம். ஒண்ணுமே பார்க்கல, ஆண்டர் காட்டுறதுலாம் வானத்து நட்சத்திரம், கீழே இருக்கிற மணலை காட்டினாரு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஆமா, ஆண்டு அழகா படைச்சிருக்கிறாரு அப்படி தோணும். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டு சொன்னது உன் பிள்ளைகளை பாரு அப்படி சொன்னாரு. வானத்து நட்சத்திரங்களும் பூமி மனதும் உன் பிள்ளைகள், உன் வம்சம் இப்படி இருக்கும், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஒண்ணுமே இல்லாத நேரத்துல 75 வயசுல ஆண்டவர் ஆபரம் அளித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை உயர்த்துவேன், உன் பேரை மகிமைப்படுத்த சொல்லும் பொழுது ஆபரம் என்ன வச்சிருப்பாரு? ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவர் நீதியாக எண்ணப்பட்டது. முழுமையான விசுவாசம். அந்த மாதிரி அசைக்க முடியாது, ஒண்ணுமே இல்லாம விசுவாசிக்கிறது. 25 வருஷம் விசுவாசிக்கிறாரு. ஒரு காரியத்துக்காக 25 வருஷம் விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பு நம்ம ஏர்ன் பண்ணல, நம்முடைய சல்வேஷன் நம்ம ஏர்ன் பண்ணல, நம்முடைய சல்வேஷனை நம்ம சம்பாரிச்சு பெற்றுக்கொள்ளல. இது ஆண்டவர் ஃப்ரீயாவே கொடுத்தாரு. ஃப்ரீயாவே அவர் சிலுவையில மரிச்சு நமக்காக உயிரை விட்டு அவர் சொன்னாரு, நீ பெற்றுக்கோள், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஃப்ரீயா கொடுக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் கிருபையை நம்ம வீணாக்க கூடாது. அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இஷ்ட போல வாழலாம் அப்படின்னா இல்லை. அவர் கொடுக்கும் பொழுதுதான் நான் இன்னும் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை, நன்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கணும். அன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்லவனா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அந்த ஒரு தவறான கருத்தை நம்ம எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் எப்படி வாழ்வது, இன்னைக்கு ஆண்டவர்
நம்மை அழைத்திருக்கிறார். இல்லாத நேரத்திலிருந்து ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணுமே இல்லை, இறந்து போன ஒரு வாழ்க்கையை கூட ஆண்டவர் அழைத்து அதை பயன்படுத்துகிறார். இதெல்லாம் நம்ம இது முடியாது சொல்றோமோ அதை ஆண்டவர் முடிய வைக்கிறார். அதான் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர் அப்படின்னு படிக்கிறோம். அப்படின்னா சூழ்நிலைகள் இறந்து போய் இருக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் விசுவாசம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது, ஒரு பெரிய எழுப்பதை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை ஆழ்ந்து பார்ப்போம். ஆண்டவர் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது? அசைக்க முடியாத விசுவாசம் வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்ல நல்ல நேரத்துல விசுவாசிக்கிறோம், நமக்கு தேவையில்லாத நமக்கு கஷ்டமான நேரம் வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு இழப்பு வரும் பொழுது, ஒரு ஒரு கஷ்டமான நேரம் வரும் பொழுது அப்பயும் நான் விசுவாசிக்க முடிகிறதா என்று நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். கடைசியாக யோவான் 3ஆம் அதிகாரம், இது ஒரு பெரிய பாடம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கதேமு ராத்திரி இயேசு பார்க்க வராரு. நிறைய காரியம் அவருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, என்ன நடக்குது சொல்லிட்டு நிறைய கேட்கிறாரு. ஒரு ஒரு யூதர் முறைமையாக எல்லாத்தையும் பின்பற்றுகிறவர், ஆனாலும் இன்னமும் அவர்கிட்ட ஒண்ணு இல்லாம இருந்துச்சு, இன்னமும் ஒண்ணு அவர் ஏக்கமா இருந்துச்சு. அவர் தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. அப்ப இயேசு கிட்ட வராரு, இயேசு கிட்ட பேசுறாரு. இயேசு பேசும் பொழுது நிக்கதேமு ஒரு நல்ல படித்த மனிதன், அவர் மதத்துல, அவர் யூத மதத்துல ரொம்ப ஒரு வைராக்கியமா இருந்தவர், ரொம்ப மதிப்புக்குரியவர், ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தவர். ஆனாலும் அவருக்கு ரட்சிப்பை பத்தி ஒண்ணுமே தெரியல, மறுபடியும் பிறக்கிறத பத்தி ஒண்ணுமே தெரியல. வெறும் ரிலிஜன் மட்டும்தான் இருக்கு, மதம் மட்டும்தான் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மதத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மதம் இருக்குது. மதம்னா ரிலிஜன், அதாவது சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போங்க, பைபிள் படிங்க, சர்ச்சுக்கு போகணும், இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இப்படி செய்யணும். இல்லைன்னா வீட்டில் அப்பா ஏசுவாரு, அம்மா ஏசுவாங்க, பாட்டி ஏசுவாங்க, தாத்தா ஏசுவாங்க, இல்ல சொந்தக்கார தாத்தா ஏசுவாரு, சொந்தக்கார அங்கிள் ஏசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தே சில சர்ச்சுக்கு வருவாங்க, பயந்தே ஆண்டவர் தேடுவாங்க. அப்படி இல்லை, நிக்கதேமு அந்த பயத்தில் தான் வந்தார். ஆனா நிக்கதேமு கிட்ட ஆண்டவர் இயேசு பேசும் பொழுது நிக்கதேமு வாழ்க்கையை மாறிடுச்சு. பின்னால் இயேசு இறந்த பிற்பாடு நிக்கதேமு தைரியமா வெளியே வந்தார், இறந்ததான் வெளியே வந்தார். ஆனா இன்னைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு சொல்ல ஒரு காரியம் என்னவென்றால், இந்த லெந்து நாட்கள்ல நம்ம ஆனந்த பறக்க வேண்டும். மறுபடியும் நான் பிறந்திருக்கிறேனா, born again experience அப்படின்னு சொல்லுவாங்களே, மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம். அப்படின்னா பிறந்த டேட் ஒன்று இருக்கும். அந்த காலத்துல ஊழிகாரங்க சொல்லுவாங்க, ஊழிகாரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கூட்டத்தெல்லாம் போகும்பொழுது ஊழிகாரங்க சொல்லுவாங்க, நான் பிறந்த தேதி வேற, ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்த தேதி ஒன்று இருக்கு சொல்லிட்டு பிறந்த தேதி ஞாபகம் சொல்லுவாங்க. இத்தனை தேதி, இத்தனை மாசம், இத்தனை வருஷம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்ப நீங்க முத இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? கிறிஸ்து குழந்தை பிறந்திருக்கலாம், பரம்பரை கிறிஸ்தவளா இருக்கலாம், கிறிஸ்து குழந்தை பிறந்திருக்கலாம், கிறிஸ்த பேர் இருக்கலாம், ஆனால் இயேசு அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு யாருன்னு தெரியல, இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா, அவர் உண்மையா இருக்கிறாரா இல்லையா அப்படி ஒரு கேள்வி வர நேரத்துல, அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் நேரத்துல, சந்தேகம் வரும், குழப்பம் வரும். பைபிள் உண்மையா பொய்யா, ஆண்டு நான் ப்ரே பண்ண கேட்கறாரா இல்லையா, நான் வர்ஷிப் பண்றேன், இது என்ன பாட்டு பாடுறேன்னா வர்ஷிப் பண்றேன்னா என்ன எனக்கே தெரியலையே, நான் ஜெபிக்கிறேன்னா இல்லையா எனக்கு தெரியலையே. அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க அந்த குழப்பத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப நிக்கதேமு குழப்பம் மாதிரி வந்தாச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்னா இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்துட்டு நான் சொல்லணும், ஆண்டவரே நான் மறுபடியும் பிறக்கணும், அந்த அனுபவத்துக்குள்ள போகணும். அப்படின்னா ஆவியானவர் மட்டும்தான் நடந்துக்கணும் போவார். நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு ஆண்டுகிட்ட பேசுங்க. ஆண்டு பேசும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்துல ஆண்டவர் நிரப்புவார். ஒரு பீஸ் நம்ம வாழ்க்கையை கொடுப்பாரு. அந்த பீஸ் வரும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு மன திரும்பும் பொழுது ஒரு புது வாழ்க்கையில் நம்ம போகிறோம்ல, மறுபடியும் நம்ம பரிசுத்த ஆவி நம்ம நிரப்ப ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவினால பிறப்பது வெறும் தண்ணியில பிறந்தது ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், நல்லதுதான். ஆனால் அடுத்த கட்டம் எங்க போகிறோம்னா ஆவியானவருக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கணும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தொடுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறாரு, ஆவியனுக்கு அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாங்க, சேர்ச்சில் பாஸ்டர் சொன்னாரு, சேர்ச்சில் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, யூபிஎஸ்சி பிரசிடென்ட் சொன்னாங்க, இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறாரு, ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீ இதை பண்ணாத, இது செய், இப்படி செய், பைபிள் தான் சொல்லுது, ஆண்டுதான் உன்னை செய்ய சொல்றாரு, உன் வாழ்க்கை இதை விடு, இது பண்ணாத அப்படின்னு உணர்த்தி கொண்டே இருக்கிற ஒருத்தர், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், சத்தியத்தை போதிக்கிற ஒரு ஆவியானவர் நமக்கு வர ஆரம்பிக்கிறார். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். அப்படி நீங்க போகலன்னா நாளில் கேளுங்க, ஒவ்வொரு முறையும் சேர்ச்சுக்கு கேளுங்க, ஆண்டவர் எப்படி தொடுவா தெரியாது. எப்படி பைபிள நிறைய நீங்க அப்போஸ்தலர் படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் விதவிதமாய் ஆண்டவர் தொட்டிருக்கிறார். விதவிதமாக
ஒரு பெரிய டிராமட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பெரிய குதிரையில விழுந்தவரும் இருக்கிறாரு, வானத்திலிருந்து அக்னியை கீழே இறங்குறது இருக்கிறாங்க, கை வச்சு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஜெபிச்சு கொண்டிருந்தவர் கதவு மூடி ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க, ஆண்டு தொட்டதும் இருக்கு. நிறைய வித அனுபவங்கள் நம்ம அப்போஸ்தலர்ல படிக்கிறோம். ஆவியானவர் எப்படி தொடுவாரு, ஆவன் எப்படி நடத்துவார் சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். எப்படின்னா ஆண்டு தொடுவாரு. ஒரு பலத்த சத்தம் கூட வரலாம், ஒரு மெல்லிய காற்று கூட வரலாம், மெல்லிய சத்தம் வரலாம், நேரா நீங்க ஆண்டவரை பார்க்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா ஆண்டவரை பார்க்கிற ஒரு அனுபவம், மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். மாம்சத்துல பிறந்த நாம் ஆவியில நம்ம பிறக்க ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம போக ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது, வெளியிருந்து வரதில்லை. உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது. உள்ள இருக்கிற எல்லா விதமான வழக்கங்கள் பழக்கங்கள் இதெல்லாத்தையும் ஆண்டு எடுத்து போட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நடத்துறாரு. பழசெல்லாம் போச்சு, இப்ப புது வாழ்க்கைக்குள்ள. இதுதான் சுவிசேஷம். இயேசுவானவர் இதுதான் நிக்கதேமு சொல்றாரு 16 தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் காஸ்பல். நம்ம கெட்டு போகாம இருக்குன்னு சொல்லிட்டு அவர் குமாரனை அனுப்பி அவர் அன்பை தெரிந்து கொள்ளணும். பிதாவை அன்பை தெரிந்து கொள்கிறோம். ரெண்டாவது இயேசுவான நமக்காக உலகத்துல வராரு. இந்த இயேசு எதுக்கு வந்தாரு? நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம ஆக்கணிக்கப்படாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு அவர் உயிரை கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் உயிரை கொடுத்து நம்ம அன்பு கொண்டிருக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இதான் சுவிசேஷம், இதான் காஸ்பல். இதான் இந்த சுவிசேஷத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு வசனம்னா இந்த வசனம் யோவான் 3:16 சொல்றோம்ல, யோவான் 3:16. இதை நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். தேவன் நம்ம அன்பு கொண்டிருக்கிறாரு, தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, இயேசு அனுப்பப்பட்டிருக்கிறாரு, விசுவாச நிமித்த நித்தியனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்க வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் வந்தார். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு இயேசு மிக மிக தேவையா இருக்கிறது, அன்பு தேவையா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதுக்கு ப்ரே பண்ணணும் அப்படின்னா, உலகத்தை ப்ரே பண்ணும் பொழுது நீங்க ப்ரே பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்பை கொடுங்க. ஆனா இதெல்லாம் முடிவு வரணும் அப்படின்னு இருக்கு, இதெல்லாம் நம்ம நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஆனா நம்ம என்ன ப்ரே பண்ணணும்? ஆண்டவர் என்ன ப்ரே பண்ணணும்னா நம்ம அன்புக்காக ப்ரே பண்ணணும். ஆனா இந்த உலகத்து மக்களுக்கு அன்பை கொடுங்க. இனங்கள் மத்தியில நம்ம ஜபிக்க தான் முடியும், மற்றது ஆண்டவன் செய்யறாரு. ஆனா விசுவாசம் ஜபிப்போம். எப்படி ஜபிக்கணும்னா, ஆண்டவர் நாங்க வாழ்ற இடத்துல அன்பை கொடுங்க. மதங்கள் மத்தியில, இனங்கள் மத்தியில அன்பை கொடுங்க. நாடுகள் மத்தியில அன்பை கொடுங்க. ஒருத்தர் மன்னிக்கணும், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய அன்பை அவங்களை புரிந்து கொள்ளணும். நம்முடைய அன்பு இல்ல, மனுஷ அன்பு இல்ல, தேவ அன்பை புரிந்து கொண்டு தேவனை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு எதுக்காக வந்தாரு? அழிக்கிறதுக்காக வரல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வந்திருக்கிறார்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாள்ல நம்ம யாராவது பார்ப்போம். முதலாவதாக விசுவாசத்துல நம்ம முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் இங்க சொல்றாரு, இது செய்ய சொல்லும் பொழுது நான் எப்படி விசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்? எந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை தேவையா இருக்கிறது? எந்த இடத்துல நீங்க இன்னும் தேவனை அதிகமாய் நம்புற உங்களை தேவன் அழைக்கிறாரு என்று ஆழ்ந்து பாருங்க. இரண்டாவதாக உங்க கண்களை ஆண்டை நோக்கி உயர்த்துங்க, ஆண்டை நோக்கி பாருங்க. உலகத்து மக்களையோ, உலகத்தை சார்ந்த இருக்கிறையோ, சூழ்நிலையோ, இங்க இருக்க சுற்றி இருக்கிற காரியங்களோ நீங்க பார்க்காமல் இதெல்லாம் டெம்பரரி. ஆனால் ஆண்டவரை நீங்க முழுமையை நம்பும் பொழுது அவர் மட்டும்தான் நமக்கு முழுமையான பாதுகாப்பு என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் சொந்த, சில பேர் சொல்றாங்க உங்களை நீங்களே காப்பாத்திக்கிங்க, ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நீயே காப்பாத்திக்கோ, உன்னை நீயே பார்த்துக்கோ, ஆண்டவர் விட்டுரு, உனக்கு நீயே முயற்சி பண்ணு அப்படின்னு. நம்ம அந்த மாதிரி இல்லவே இல்லை. நம்ம முயற்சி பண்ணவே வேண்டாம், நம்ம விசுவாசத்தை மட்டும் போதும். அவர் விசுவாசம் ஏற்றுக்கொண்டாரு, அவர் முழுமையை விசுவாசிக்க நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நான் எப்படி விசுவாசிக்கணும், ஏன் விசுவாசிக்கணும், எதற்காக விசுவாசிக்கணும் அப்படின்னு இந்த கேள்விலாம் கேளுங்க. கேட்டுட்டு பைபிள் வசனம்லாம் நீங்க படிங்க. படிக்கும் பொழுது நம்ம என்ன ஒண்ணுமே செய்யாத பொழுது எல்லாம் செஞ்சு முடிச்ச ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் முழுமையா நான் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு புதிய வாழ்க்கைக்குள் ஒரு புதிய பிறப்புல நம்ம வர வேண்டும், அது நம்ம நாட வேண்டும். சிக் நியூ பர்த். இன்னைக்கு ஆண்டவரே, ஆவியானவரே என் வாழ்க்கையை புதுப்பிங்க, ரினியூ பண்ணுங்க. பழசெல்லாம் தூக்கி போடுங்க, பழசெல்லாம் சுற்றி எரிச்சிருங்க. சுற்றெரிக்கும் ஆவியானவர் சொல்றோம்ல, எல்லாத்தையும் சுற்றி எரிச்சிருங்க, நீங்க என்ன நடத்துங்க. அப்படின்னா ஆண்டவர் மின்னுக்கு போறாரு, நீங்க மின்னுக்கு போறீங்க. முதல்ல நீங்க மின்னுக்கு போனீங்க, ஆண்டவர் மறந்துட்டீங்க. இப்ப ஆண்டவர் மின்னுக்கு போறாரு, ஆவியானவர் மின்னுக்கு நடத்துறாரு. ஒரு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் மின்னுக்கு போகுது. இப்ப நீங்க அது பின்னால போறீங்க.
ஆண்டவர் நீங்க நடத்துங்க, நீங்க எங்க போக சொல்றீங்களோ அங்க நான் போறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ, சின்ன சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஆண்டவர் கேளுங்க. பெரிய விஷயத்துக்கு தான் நம்ம அனைவரும் ஆண்டவர் தேடுறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்ப நீங்க சண்டே வருதா, சண்டே நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆண்டு கேளுங்க. ஆண்டவர் நான் இது செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் இதை பண்ணக்கூடாதா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு சின்ன காரியம், பெரிய காரியத்தை எப்படி கேட்கணும்ல, அது பெரிய காரியத்தை கேளுங்க. சின்ன சின்ன காரியமும் அப்பா இப்படி பிள்ளை எப்படி அப்பட கேட்குதோ அது மாதிரி சின்ன சின்ன காரியம் ஆண்டு கேளுங்க. ஆண்டுகிட்ட பேசுங்க, பேசி பழக ஆரம்பிங்க. கண்டிப்பா அது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசத்தின் நிமித்தம் அப்பா அவர் புதிய வாழ்க்கைக்குள் சென்றார். அதே போல் நீங்க சங்கீதம் படிக்கும் பொழுது அப்பா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு பலப்படுத்துகிறீங்க, எங்களை காத்துக் கொள்கிறீங்க, எங்களுக்கு ஒத்தாசை உதவி அனுப்புகிறீங்க. இன்னைக்கு பவுல் எங்களுக்கு விளக்கி காட்டின விசுவாசத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எங்களுக்கு கிரியில் அல்ல, எங்க ஆக்ஷன் அல்ல, நாங்க என்ன செய்தோம் அதனால நீங்க ஏற்றுக்கொள்ளல. நீங்க எல்லாம் செய்து முடித்து இயேசு கிறிஸ்து மூலியமா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. விசுவாசித்த நிமித்தம் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. உங்களுடைய கிருபையால் இறங்குங்க, அதற்காக நன்றி அப்பா. நிக்கதமும் இன்று இயேசுவை சந்தித்து ஒரு புதிய காரியத்தை பெற்றுக் கொண்டாரே, நாங்களும் ஆண்டவரை உம்மை சந்தித்து புது வாழ்க்கைக்குள்ள செல்ல வேண்டும். பழையவள் கடந்து போகட்டும், பழைய வாழ்க்கை போகட்டும், ஒரு புது வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை ஆவியால் நடத்தப்படுற வாழ்க்கைகள் நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த உம்முடைய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. உம்முடைய வாழ்க்கைக்குள் நாங்கள் செல்ல வேண்டும், விசுவாசத்தபடி வாழ வேண்டும், விசுவாசம் நீதிமானாக்கப்பட வேண்டும், விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். மறுபடியும் அப்பா நாங்கள் ஆவினால் நடத்தப்பட வேண்டும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும், உமக்கு ஏற்ற வாழ்க்கையில் வாழ வேண்டும். நாளை தொடர்ந்து பேசுவீராக, இதை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நிசாயா விசுவாச பிரமாணம் ஜெப புத்தகத்தில் 6ஆம் பக்கம். நிசாயா விசுவாச பிரமாணம் ஜெப புத்தகத்தில் 6ஆம் பக்கம். நாம் யாருமாக சேர்ந்து ஜெயிப்போமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தரமாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கத்திரமாய் ஒரே பேரான குமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தன்னுடைய பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேனில் மெய்தேனில் ஆனவர், உண்டாக்கப்படாமல் ஜென்மிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்துபுலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் வீட்டில் இருந்தால் பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வீட்டிருக்கிறார்.